அஸ்ஸலாமு அலைக்கும் காய்ஸ். இன்றைக்கான வீடியோவில் என்ன பார்க்க போகிறோன்னா, நம்ம கோழி முட்டை அடை வச்சு 16 நாள் ஆச்சு. இந்த முட்டை வந்து கூடியிருக்கா இல்லையான்னு நம்ம செக் பண்ண போகிறோம். நான் அப்படியே செக் பண்ணலான்னு சொல்லி பார்த்தேன், ஆனால் அது வீடியோவில் வரல. அதனால் முட்டையை கீழே வச்சுட்டு இன்னொரு ஃபோனில் வீடியோ எடுத்துகிட்டு அது மூலியமாக வச்சு செக் பண்ணி பார்த்தேன். அந்த முட்டையில் வந்து அசைவு உங்களுக்கு வந்து தெரியும். பார்த்தீங்கன்னா 16 நாள் ஆச்சு. இந்த மட்டம் வந்து உங்களுக்கு அசைவு தெரியணும். முட்டைக்கு மேலே வந்து நீங்கள் ஃப்ளாஷ் வச்சு மேக்ஸிமம் இருட்டான இடத்துல வச்சு செக் பண்ணி பாருங்கள். நான் வந்து காலையில் தான் செக் பண்ணேன். இருட்டான இடத்துல செக் பண்ணிங்கன்னா உங்களுக்கு நல்லாவே மூமெண்ட்ஸ் தெரியும். நீங்கள் பார்த்தீங்கன்னா தெரியும், அதில் மூமெண்ட்ஸ் இருக்குது. அந்த முட்டைக்குள்ளே 16 நாள் கரெக்டாக வச்சு ஒரு வாரத்துலேயே செக் பண்ணலாம். 16 நாள் கழித்து தான் இன்றைக்கி நம்ம செக் பண்ணியிருக்கோம். முட்டைக்குள்ளே வந்து நரம்பு ஓடி இருக்கும். நரம்பு ஓடி உள்ளே இருக்க அந்த சிக்கோட அசைவு தெரியும். ஆடுற மீனிக்கு தெரியும். ஏன்னா 16 நாள் ஆயிடுச்சு, ஆடுற மீனிக்கு தெரியும். அது மாட்டம் தெரிஞ்சிச்சு அப்படின்னா இந்த முட்டை வந்து பொரிக்கும் அப்படின்னு நம்மளே கணிச்சிக்கலாம். இதே முட்டையை வந்து பொரிக்கலை, அது எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா, முட்டையில் நீங்கள் ஃப்ளாஷ் வைக்கும் போது எல்லா சைடுமே டார்க்காக இருக்கும். டார்க்காக இருந்தால் அது வந்து ஊளை முட்டை, அது வந்து பொரிக்காது. நீங்கள் எல்லா முட்டையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், எல்லா முட்டையிலையுமே கருக்கூடி இருக்குது. அல்ஹம்துலில்லாஹ்னு எல்லா முட்டையும் பொரித்து சிக்ஸ் வந்து வந்துடும். அது வந்ததுக்கப்புறம் உங்களுக்கு வீடியோ நான் போடுறேன். வீடியோ ஃபுல்லாக பாருங்கள். எல்லா முட்டையிலையுமே லைட் அடித்து நான் காமிச்சிருப்பேன். மேக்ஸிமம் ஒத்தப்படையில் வந்து அடை வைங்க, அதுதான் மேக்ஸிமம் பொரிக்கும். அதுவும் இல்லாமல் ரொம்ப வெயில் காலத்தில் அடை வச்சிடாதீங்க, அது வந்து ஊளை முட்டையாக தான் போகும். பனி காலத்தில் வச்சிங்க அப்படின்னா கூட பொரிப்புத்தன்மை அதிகமாக இருக்கும். ஆனால் மழை காலத்தில் வச்சிங்கன்னா இடி மின்னல் அடிச்சிச்சு அப்படின்னா கண்டிப்பாக முட்டை ஊளையாக போயிடும். அதனால் முட்டையை செக் பண்ணுறது எப்படின்னு நீங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நான் உங்களுக்கு அது என்னோடய வீடியோவாக நான் மேக் பண்ணி போடுறேன். இருக்க எல்லா முட்டையும் நான் செக் பண்ணிட்டேன். இது செக்கிங் ப்ராசஸ் வந்து கொஞ்சம் பெருசாக இருக்கும். அதனால் கடைசியாக நான் உங்களுக்கு எந்த மேலுக்கும் எந்த ஃபீமேலுக்கும் இந்த முட்டை ஹேட்ச் ஆச்சு அப்படின்னு நான் உங்களுக்கு காமிக்கிறேன். ஒரு வழியாக செக் பண்ணி முடிச்சாச்சு. இந்த மேலுக்கும் இந்த ஃபீமேலுக்கும் தான் ஹேட்ச் ஆச்சு சிக்ஸு. அடுத்த வீடியோ வரும் வரை அஸ்ஸலாமு அலைக்கும்.